இப்பொழுது வெளியிட்டு டாக்டர் பேசுவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் காலகட்டத்தில் பிரச்சாரம் ஆயிரவிளக்குல உச்சத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட காலையில் மாலையில் பிரச்சாரம் எப்பொழுதும் ஆயிரவிளக்கு தொகுதியில் நாங்கள் வீடு விடாதாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். அது ஆயிரவிளக்கு தொகுதியோட இயல்பு. அப்போ பிரச்சார கூட்டத்தில் இருக்கும்போது தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் ஃபோனில் அழைத்தாங்க. தோழர் நீங்கள் கட்டாயம் வரணும், ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அது. டாக்டர் ரெக்ஸ் எங்களோட ஆசிரியர், எங்களோட பீடியாட்ரிக் ப்ரொஃபஸர், அவர் புக் எழுதியிருக்காங்க. சொன்னோடனே தோழர்கிட்ட டைம் கேட்டேன். 11 மணி மேலே தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் தோழர் காலையில் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாயம் வந்துடுவோம், ஏன்னா முக்கியமான நிகழ்வு. ஏன்னா பேராசிரியர் ரெக்ஸ் அவர்களும் இல்லை பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் எப்போ அழைத்தாலும், நாங்கள் அழைத்தாலும் எல்லா கூட்டத்துக்கும் வந்துட்டு எங்களுக்காக ஆதரவு கரம் நீட்டுவார்கள். முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் நீட் விளக்கு முயற்சிகள் எடுக்கும் போது எந்த சூழல்லையும் மாறுபட்ட கருத்துக்கள் உச்சத்தில் இருந்தால் கூட பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் எங்களோட ஆதரவு கரங்களை நீட்டுவார். ப்ரொஃபஸர் ரெக்ஸ் ஆதரவு கரம் நீட்டுவார். அப்போ அந்த தோழமை சகோதரத்துவ உணவு தான் இங்கே என்னை வரவேற்கிறது ஒரு முக்கியமான காரணம். இங்கே தோழர் டி.கே. ரங்கராஜன் ஐயா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்க தான். இப்போ தோழர் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. என்னன்னா, இந்த நூல் நேற்று இரவு ரெக்ஸ் தோழர் அவர்கள் எனக்கு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிச்சாங்க. முழுமையாக படித்து வாசிக்கும் போது பல நினைவுகள் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா நான் கொரோனாவை எதிர்கொள்ள ஒரு மருத்துவராக இங்கே பேச வந்துள்ளேன். பிறகு மக்கள் பிரதிநிதியாக பேச வந்துள்ளேன். பிறகு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு அரசு எங்கெங்கெல்லாம் இந்த ஒரு பேரிடர் காலகட்டத்தில் செயல்பட தவறியது அப்படின்னு டோன்ஸ் லிஸ்ட், டூ லிஸ்ட் இல்லை, இதெல்லாம் ஒரு அரசு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்கணும்னா அது ஆளுகின்ற பாஜக ஆட்சி அந்த முறையில் என்ன பண்ணியிருக்குன்னு, ஒரு பேரிடர் எப்படி கையாளக்கூடாது என்றது ஒரு எடுத்துக்காட்டுக்கான ஒரு நெரேட்டிவை இங்கே இந்த நூல் நம்மளை நம்ம மெமரியை திருப்பி அறிக்கின்ற பண்ணியிருக்கு. நூலை வாசிக்கும் போது நான் பணியாற்றிக் கொள்ளும் மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் வரப்போகுதுன்னு ஒரு டாக் போயிட்டு இருந்தது. ஏன்னா இப்போ சீனாலேருந்து எமர்ஜென்சி ஆகி WHO இது ஒரு நேஷனல் த்ரெட், இன்டர்நேஷ்னல் த்ரெட்டு, இது ஒரு பேண்டமிக்னு சொல்லி சொல்கிறேன். சீரியஸ் கன்சர்ன்லேருந்து பேண்டமிக்னு அறிவிச்சிட்டாங்க. நமக்கு டேட்டா வரல. ஒரு குறிப்பிட்ட சிம்டம்ஸோட இரும்பல் சளியோட கம்ப்ளீட்டாக லங்கோட பயங்கரமான அக்ரெசிவான டேமேஜ், ஒரு வாரத்துக்குள்ளே லங் செயலிழந்து உள்ள சுவாசிக்கிற ஆக்சிஜனேஷன் பண்ணாமல் நுரையீரல் பாதிக்கப்பட்டு செயற்கை சுவாச முறை கொடுத்தும் அது வீணாகி நிறைய பேர் இறக்குற சூழல் வந்துட்டே இருந்தது. ஏன்னா இது நம்ம அந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வர்ஜின் பாப்புலேஷனா அந்த கிருமிக்கு நம்மளோட எவல்யூஷனாக பரிணாம வளர்ச்சியில் அந்த வைரஸ்க்கு நமக்கு எந்த வகையான எக்ஸ்போஷரும் இல்லை. அப்போ நம்ம ஒரு வர்ஜின் பாப்புலேஷன்னா நம்ம சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது, விளையாடும் போது, மண்ணில் வரும்போது, தெருவில் விளையாடும் போது, சுவாசிக்கும் போது அழுக்கப்பட்டு காற்று சுவாசப்பட்டு உடம்புல உள்வாங்கி நோய் எதிர்ப்பு சக்தி உள்வாங்கி வெள்ளணுக்கள் உற்பத்தி பண்ணி நம்ம எதிர்ப்பு சக்தி உருவாகிறது மட்டும் கிடையாது. சில எதிர்ப்பு சக்திகள் பரிணாம வளர்ச்சியில் விலங்கியிலேருந்து சில எதிர்ப்பு சக்தி நம்ம உள்வாங்கி மேலே வந்துட்டு இருப்போம். பல்வேறு கிருமிகளுக்கு இயற்கையாகவே நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி தன்மை இருக்கும். ஆனால் கொரோனா ஒரு என்வாயரன்மெண்டல் டிசாஸ்டரோட இம்பாக்ட்னு சொல்லலாம். ஒரு விலங்கியலுக்குள்ள இருக்கிற கிருமிகள் ஸ்பில் ஓவர் ஆகும்போது, விலங்குக்குள்ளே அந்த கிருமி இருக்கும், அது ஒரு மனித இனத்தை பாதிக்க ஆகும்போது ஸ்பில் ஓவர் ஆகும்போது, அந்த ஸ்பில் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஒரு பேண்டமிக்கான சிச்சுவேஷன். அதுக்கு முன்னாடி நான் என்னோட மருத்துவ பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது, வணக்கம் சார், வணக்கம், நீதிபதி அவர் வந்திருக்காங்க, நீதியரசர் வாங்க சார், முன்னாடி வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட மருத்துவ பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது சிக்கன் குனியா பேண்டமிக். அப்போ கிட்டத்தட்ட கொசுனால பரவுற நோய்,
பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. கொசு கடிச்சு கால் கையெல்லாம் வீங்கும். 2 வாரம் 3 வாரம் மக்கள் அவதிப்பட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழ் கலைஞர் வந்து முதல்வராக இருந்ததுக்கு போது அந்த பேண்டமிக்கை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த கமிட்டியில் இருந்தேன் நான். பிறகு 2019 சிஎஸ்ஐ மருத்துவமனையில் வந்து நான் வந்து கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக இருக்கும்போது மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டெங்கு எபிடெமிக் மிக மோசமான லெவலில் பாதிப்பாக இருந்தது. அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால்ஸ்லாம் டிவைஸ் பண்ணி டெங்கு எபிடெமிக்கை வந்து ஹேண்டில் பண்ணோம். அதுக்கப்புறம் கொரோனா பேரிடர். ஸோ ஒரு ப்ராக்டிசிங் ஃபிசிஷியனாகவே நான் ஒரு 3 வகையான பேரிடரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னா நம்ம சுற்றுச்சூழலில் எவ்வளோ தூரம் பாதிப்பாகுன்னு ஒரு எடுத்துக்காட்டு இதோட இருக்க முடியாது. அப்போ வந்து கொரோனா பேரிடர் அப்போ ஏர்லியாவே வந்து யாரெல்லாம் கொரோனா பேரிடர்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லும் போது 2-3 மருத்துவர்கள் தான் எங்கள் மருத்துவமனையில் வந்து சைன் அப் பண்ணோம். அது எங்கள் ஒரு டீம் ஒரு 3 மருத்துவர்கள் தான் சரி என்னதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா we were clueless. அந்த வைரஸோட நேச்சர் என்ன, அந்த வைரஸோட கோர்ஸ் ஆஃப் இல்னஸ் என்ன, எத்தனை பேருக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும், எவ்வளோ பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது, யாரை வந்து ஓபியாவே ட்ரீட் பண்ணலாம், யாரை வேறு இன்பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம், யாருக்கு வந்து வார்டில் வச்சு ட்ரீட் பண்ணலாம், யாரை வந்து தீவிர சிகிச்சையில் ட்ரீட் பண்ணலாம். அப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் எந்த வகையான ஆக்சிஜன் முறை கொடுக்கணும், எந்த அளவுகோலில் கொடுக்கணும், என்னென்ன மருந்துகள் கொடுத்து அந்த நோயோட வீரியத்தை கட்டுப்படுத்தணும் என்று எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ பேண்டமிக் உச்சத்தில் இருக்கும் போது எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ வைத்திய முறைகள் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளூ பேண்டமிக் வந்த சில ட்ரீட்மெண்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஏன் நம்ம வந்து கொரோனாக்கு நம்ம ஏன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது சொல்லி அப்போ வந்து முதல் முறை எங்கள் மருத்துவமனையில் வந்து லங் ட்ரை ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கொண்டாந்தோம். இது கொரோனா வைரஸ் வந்து லங்கை வந்து வெட்டாக்கிடுது, லங்கை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு லங் ட்ரை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு ப்ரோட்டோகால் டிவைஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோம். அப்போ எங்கள் ப்ரோட்டோகால் வந்து வெறும் எங்கள் மருத்துவமனை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிற மருத்துவமனைகளுக்கும் அப்புறம் நிறைய போஸ்ட் கிராஜுவேட் அசோசியேஷன் வழியாக பிற மாநிலங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோட்டோகால்லாம் கொடுத்து பண்ணோம். தோழர்களே, ஒரு தனி மருத்துவராக மொத்தம் 2500 கொரோனா பேஷண்ட்ஸ் நான் மட்டும் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அப்போ மருத்துவராக கொரோனா நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படி வந்து ரெக்ஸர் வந்து மருத்துவர்களுக்கு ஒரு சமுதாய இயக்கத்தோட இல்லை ஒரு சமுதாய அரசியல் இயக்கத்தோட தொடர்பு இருக்கிறோம் அவசியம் இருக்கும்போதோ அதே மாதிரி நான் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட அசோசியேஷன் இருக்கும். இப்போ நாங்கள் எதிர்கட்சி. அப்போ வந்து இந்த அனுபவங்கள் எல்லாமே கம்யூனிட்டி லீடர்ஸ், அதாவது சமுதாய தலைவர்கள், சமூக அரசியல் தலைவர்கள் சில பொறுப்புகள் எடுத்து மூவ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ஸ் அப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்போது இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் அப்போ எதிர்கட்சி தலைவர் ஆக்கும்போது பல்வேறு டாக்டர்ஸு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சேர்ந்து இந்த பேண்டமிக் அப்போ என்ன ப்ரெஸிங் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசணும், டிஸ்கஷன் பண்ணோம். அப்போ டிஸ்கஷன் பண்ணும்போது அத்தியாவசிய சேவைகள், உணவுப் பொருட்கள், மருந்து சேவைகள் எல்லாமே எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அந்த பேரிடர் காலத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி, அப்புறம் ஒரு கால் சென்டர் மாதிரி உருவாக்கி, அப்புறம் ஒரு எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வந்து நோன் ஹாஸ்பிட்டல்ஸை லிங்கேஜ் உருவாக்கி, அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் அப்போ எதிர்கட்சி தலைவர் உருவாக்கின திட்டம் தான் ஒன்றிணைவா திட்டம். அப்போ ஒன்றிணைவா திட்டத்தில் பார்ட்டி கேடர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணி கம்யூனிட்டி கிச்சன், ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ், டோர் டு டோர் மெடிக்கல் சர்வீசஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ கொரோனானால நிறைய பார்ட்டி கேடர்ஸ் திமுக சேர்ந்த கட்சியினர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாரையும் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து என் மருத்துவமனைக்கு தான் அனுப்புவாங்க, காவேரி மருத்துவம் தான் அனுப்புவோம். நான் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைவால பாதிக்கப்பட்ட 254 நபர்களை நான் மட்டும் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அது தமிழ்நாட்டு முதல்வருக்கு தெரியும். டெய்லி ஃபோன் பேசுவார், என்ன பாயிண்ட் பேசுவார், ஏன்னா ஒன்றிணைவா திட்டம் அவர் உருவாக்குனது. அவங்க பார்ட்டி கேடர்ஸ் வந்து ஒன்றிணைவா திட்டத்தில் மக்கள் சேவைக்காக அமைச்சிட்டாங்க. வைரஸ் எக்ஸ்போஷர் ஆயிடுச்சு, பாதிப்பாயிடுச்சு. அப்போ அந்த என்டையர் மருத்துவ செலவையும் அவர் தான் எடுத்துக்கிட்டார். அப்போ டெய்லி காலையில் என்னன்னா ரவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசுவேன். என்ன பேசுவேன்னா, இந்த கண்டிஷன், இந்த பேஷண்ட் எப்படி இருக்காரு, இந்த வட்ட செல்ல எப்படி இருக்காரு, இந்த பகுதி செல்லா இருக்காரு, இந்த மாவட்ட செல்ல எப்படி இருக்காரு, முன்னாள் அமைச்சர் எப்படி இருக்காருன்னு வயசு வித்தியாசம் இல்லாமல், ஐராக்கி சிஸ்டம் இல்லாமல் எல்லாரும் பாதிப்பான நிலைமை. பேரிடர்
ரெக்ஸ் ஐயா இந்த புத்தகத்தை நூலில் சொல்லும் போது பேரிடர் வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்க்கறது இல்லை, ரொம்ப நியூட்ரல், எல்லாரும் அடினா அடி. பேரிடர் வைரஸ் கிருமி ஜாதி முறையெல்லாம் பார்க்கறது இல்லை. நான் உயர்ந்த ஜாதினா அட்டாக் பண்ணாது, நான் வந்து விளிம்பு நிலை மக்கள்லாம் அட்டாக் பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த நூல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சஸ் டு ஹெல்த் கேரே இல்லாம இருக்கிற சமூகம் இருக்குல்ல, அது வந்து பேரிடர் வந்து இந்தியாவோட ஒரு மாய் வந்து தோல் உரிச்சு காட்டுச்சு. இந்த பிஞ்சு செருப்பு தெரியுமா, பிஞ்சு செருப்பா காட்டுச்சு. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாநிலங்கள்ல வந்து கல்வியும் சுகாதாரத்திலையும் இன்வெஸ்ட் பண்ண மாநிலங்கள், சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ்ல முதலீடு செய்த மாநிலங்கள், மானுடவியல்ல ஹியூமன் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டேட்ஸ் ஆர் பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ். கேரளா, தமிழ்நாடுன்னு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் எங்க ஸ்ட்ராங்கா இருந்ததோ, பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்றது என்பது எல்லா நிலையிலையும், அது வந்து கிராமப்புறத்துலேருந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து டவுன்ஷிப் ஏரியாலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நகர்ப்புறத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே அரசாங்கம் இயந்திரம் எங்க வலிமையா இருக்கிற மாநிலங்கள் பேரிடரை கையாண்ட விதம் அருமை. அது கேரளா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஆன பாதிப்புக்கு ஆன பாப்புலேஷனுக்கு நம்ம வந்து இறப்பு சதவீதமோ ரொம்ப வைத்திய பார்க்க முறையும், ஏன்னா ரொபஸ்ட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்ப ஒரு 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 நாட்டுக்கு பப்ளிக் ஹெல்த் செக்டர் தான் அடிப்படை என்று உண்மையை உணர்த்தது கோவிட்-19. தனியார் மயம் கொள்கையை வந்து திணிக்கும் போது யூனிவர்சல் ஹெல்த் கேர்ல இருந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்னு பாலிசியை மாத்தினாங்க. அதுக்கு தோல் உரித்து காட்டியது கோவிட். நமக்கு தனியாரை வந்து கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம். இப்போ வந்து தனியார்ல கூட எப்படி பண்ணோம்னா, அரசாங்கத்தோட காப்பீடு திட்டத்தை வந்து தனியார்ல இந்த ரேட்ஸ்ல தான் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு என்ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட் பண்ண வச்சோம். என்ன சொல்றாங்க தொடர்ச்சியா மோடி அவர்கள், பிரைவேடைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் பத்தி ப்ரமோட் பண்றாங்க. பிரைவேட் ஹெல்த் செக்டரை கூப்பிடுறாரு, வாங்க வாங்க. அதனால்தான் கேரளாலையும் தமிழ்நாட்டிலும் பப்ளிக் ஹெல்த் செக்டரோட ஸ்ட்ரென்த்தை வந்து பலப்படுத்துவோம் என்ற ஒரு வார்த்தை, ஒரு பாலிசி சேஞ்ச் ஈவன் ஆஃப்டர் கோவிட் ஒன்றிய அரசுக்கு வரல. நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட என்டையர் நரேட்டிவ்ஸும் எப்படியெல்லாம் தனியார் மயமாக்குறது தானே கோவிட்க்கு அப்புறமும் அவங்க வந்து திருந்துற மாதிரி இல்லை. இந்த சூழல்ல மோடி அரசு வந்து கோவிட்ல கூட எப்படி ஸ்டிக்கர் ஓட்டலாம், எப்படி வந்து இது மோடி கொரோனாவை ஒழித்தார், மோடி வந்து ஒரு அவதார புருஷன், இந்த மாதிரி அசுரர்களாக இருக்க கொரோனா வைரஸ் இறங்கினதுக்கு அப்புறம் எப்படி மோடி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து கொரோனாவை ஒழித்தார் என்ற நரேட்டிவ் செட் பண்றதுல தான் என்டையர் யூனியன் கவர்மெண்டோட மெக்கானிசம் இருந்தது. வைரஸோட வீரியம், வைரஸோட மெக்கானிசம், வைரஸோட பரவும் தன்மை, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை எபிடெமியாலஜிக்கல் ஸ்டடீஸ், சோர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணோம், எப்படி வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ப்ராசஸ் பண்றது, எப்படி நோயாளிகளுக்கு வந்து அடிக்வேட்டான மெடிசின்ஸ் எப்படி கொடுக்கறது, அதுக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு எந்த வகையான சயின்டிபிக் டிஸ்கஷன்ஸோட வெளிப்பாடும் இல்லை. எப்படி வந்து கொரோனாவை வைத்து மோடி அவர்களை பிஆர் ஆக்டிவிட்டி பண்றதற்கான என்டையர் நரேட்டிவ் தான் இந்த ஒன்றிய அரசு கையாண்ட விதம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டிங் மெக்கானிசம், ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, எல்லா சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஒன்று இருக்கு. யாராவது வந்து டொனேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது கொடுக்கலாம். ஏன் தனிச்சா ஒரு பிஎம் கேர்ஸ் உருவாக்குனாங்கன்னு $1 மில்லியன் கொஸ்டின். அந்த டைம்ல $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ வந்து அதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. இப்போ காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில பிஎம் கேர்ஸ்ல நடந்த குளறுபடிகளை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கிற மேனிஃபெஸ்டோல. அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நேஷனல் டிசாஸ்டர், வேர்ல்ட் டிசாஸ்டர், நேஷனல் பேண்டமிக் எமர்ஜென்சில கூட இவங்க அதுல வந்து பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணும், அது பிஎம் கேர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மோட்டிவ் இருந்தது.
அதுக்கு பின்னாடி எந்த வகையான ஃபண்டிங் மெக்கானிசம் வந்து நமக்கு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் டேட்டாவை ரிலீஸ் பண்ணாங்க யூனியன் கவர்மெண்ட். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எவ்வளோ கோவிட் ஓட கேஸ் லோட் இருக்குன்னு எப்படி பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்டேட்டோட பேரை மென்ஷன் பண்ணாம எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் மென்ஷன் பண்ணி பண்ணாங்க. நேஷனல் லெவல்ல ஒரு டேட்டா வருது. இந்தியாவில் இருக்கிற 600 சொச்சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்னென்ன கேஸ். ஷாக்ட். என்ன ஷாக்ட்னா, அப்ப ஒன்றிய அரசோட சிந்தனை அதுல இருக்கு. என்ன சிந்தனை? இது ஒற்றையாட்சி முறைதான், இங்க கூட்டாட்சிலாம் கிடையாது. என்டையர் டேட்டா டிஸ்ட்ரிக்ட் டேட்டாவா கொடுத்துட்டாங்க. அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்துல, கான்ஸ்டிடியூஷன்ல பப்ளிக் ஹெல்த் வந்து ஸ்டேட்லெஸ்ட். ஒரு ஸ்டேட் தான் அந்தந்த மக்களோட மருத்துவ நிலையை அறிந்து அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு நேரடி கவர்மெண்ட் விச் இஸ் நியர். அதுக்குண்டான மெக்கானிசம், அதுக்குண்டான டெலிவரி மெக்கானிசம் ஒரு மாநில அரசுக்கு தான் இருக்க முடியும். ஒன்றிய அரசு கேன் கிவ் கைட்லைன்ஸ், ஒரு அப்ரோச் கொடுக்கலாம். தவிர இது என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே சென்ட்ரலைசேஷன் ஆகிட்டாங்க. கோவிட் மேனேஜ்மெண்ட் பெரும் தவறு. ஏன்னா இங்க வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது ஒரு யூரோப்பியன் மாதிரி பல்வேறு ஸ்டேட்ஸ் உள்ள ஒரு கான்கலபரேஷன். இப்ப நான் சொன்னல, தமிழ்நாடோட அப்ரோச்சும், கேரளாவோட அப்ரோச்சும், ஒரிசாவோட அப்ரோச்சும், ராஜஸ்தானோட அப்ரோச்சும், உத்தரப்பிரதேச கம்ப்ளீட் டிஃபரண்ட் சினாரியோ. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 19 அதிகாரிகள் மேல டெல்லியில உட்காந்துக்கிட்டு கோவிட மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டூபிட் வேனோட என்ன சொல்றது, நீங்க ஒரு பேரிடர் காலங்கள்ல கூட உங்களோட ஒற்றையாட்சி முறையை திணிக்க அட்டம் பண்ணாங்க. பொதுப்பட்டியல ஹெல்த் ஏதோ சென்ட்ரல் லிஸ்ட் ஹெல்த் கொண்டு போன மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி 19 அபிஷியல்ஸ் வேர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதனால தான் ஃபர்ஸ்ட் கோவிட் டேட்டா கண்ட்ரி இந்தியா டேட்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் வந்து ஸ்டேட்ஸ் விட்டுட்டாங்க. அது ஒன். ரெண்டாவது விஷயம் வந்து புரோட்டோகால். லாக்டவுன் கான்செப்ட் என்னன்னா, மோடி என்ன நினைச்சாருன்னா, லாக்டவுன் பண்ணிட்டா வைரஸோட டிரான்ஸ்மிஷன் நிறுத்திலான ஒரு கணக்கு போட்டாங்க. இது அந்த சென்ட்ரலைசேஷனோட ஒரு அடிப்படை ஃபால்ட். என்னடா லாக்டவுன்னா இட் வில் கிளியர் த வைரஸ். நோ, லாக்டவுன் என்னன்னா ரொம்ப சிம்பிளா, லாக்டவுன் யாருக்குன்னா எங்களுக்கு, ட்ரீட்டிங் பிசிஷியன்ஸ்க்கு, ட்ரீட்டிங் டீமுக்காக தான் லாக்டவுன், பப்ளிக்காக கிடையாது. ஒரு பேண்டமிக்ல ஒரு வர்ஜின் பாப்புலேஷன், இது வரைக்கும் அந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகாத பாப்புலேஷன், இன்வேலை பிறவி எல்லாருக்கும் அந்த வைரஸ் எக்ஸ்போஸ் ஆக போகுது. அந்த பாப்புலேஷன் 100ல 90% அந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆக போறாங்க. அது அக்செப்டட் ஃபேக்ட். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப ஒரு வாரத்துல 100 கேஸ் வரப்போதா, இல்ல ஒரு மாசத்துல 100 கேஸ் வரப்போதா? இதுதான் லாக்டவுனோட அப்ரோச். இப்ப நான் லாக்டவுன் கொடுத்தது வந்து ஷார்ட் ஸ்பெல்லா இருக்கணும். அதனால்தான் கொரோனா பேரிடர் வேவ் 2 வரும்போது டிஎம்கே எங்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்போ என்ன ஸ்பெசிஃபை பண்ணா, லாக்டவுன் கொடுங்க, பட் ஆனா 10 டேஸ் 15 டேஸ் மேல அந்த லாக்டவுன் இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்க மெடிக்கல் சிஸ்டம் எங்களுக்கு டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு வாரத்துக்கு 100 கேஸ் வரதுக்கு பதிலா ஒரு 15 நாள் லாக்டவுன் போடும்போது அதே 100 கேஸ் ஒரு மாசத்துக்கு வரும். அவ்வளவுதான். இதுதான் லாக்டவுனோட பிரின்சிபல். லாக்டவுன் இஸ் ஃபார் ட்ரீட்டிங் டாக்டர்ஸ். பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்திலையும் பிரைவேட் ஹெல்த் சிஸ்டத்திலையும் மருத்துவர்களும் செவிலியர்களும் அசதி ஆகாம இருக்கிறதுக்காக. ஏன்னா எங்களுக்கு 15-30 கேஸ் ஒரே டைம்ல வரக்கூடாது, ஒரே நாள் வரக்கூடாது. ஸ்டாகர்டா வரதுக்காக தான் லாக்டவுன் அப்ரோச். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுதான் எலிமினேஷனோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க, லாக்டவுன். அந்த லாக்டவுனுக்கான ப்ரிப்பேர்னஸ் இருந்திருக்கா? ஒரு 6 மாசம் லாக்டவுன் கொடுத்தா இந்தியாவோட நிலை, இந்தியா குடியோட நிலை, ஒரு நாள் தினக்கூலியா இருக்கிற மக்கள், ஒரு நாள் சம்பளத்தை நம்பி இந்த மக்கள், புலம்பெயர்ந்த வேலை செய்யற தொழிலாளர்கள், இவங்க நிலையெல்லாம் பத்தி யோசிக்காம என்ன பண்றாங்க, ஜஸ்ட் லைக் தட் ட்ரகோனியனாக எந்த ஸ்டேட்ஸோட கன்சல்டேஷன் இல்லாம, எந்த ஸ்டேட் எக்ஸ்பர்ட்ஸோட கன்சல்டேஷன் இல்லாம ஒரு 19 பேர் பிஎம் ஆஃபீஸ் பிஎம் சேர்ந்து முடிவு பண்ணி அறிவிச்சாங்க லாக்டவுன். அந்த லாக்டவுனோட பாதிப்புகளை வந்து இந்த நூல் ரொம்ப அழகா கொண்டு வருது.
இவங்க புலம்பெயர்ந்தவர்கள் எப்படி பெரிய இறந்து போனாங்க, இவங்க அறகுறையா உண்டான ட்ரெயின் வசதியில் ட்ரெயின்ல எத்தனை பேர் இறந்து போனாங்க, எத்தனை பிணங்கள் வந்து மிதந்தது, எப்படி உணவு பாதுகாப்பு கொடுக்காம பாதிப்பு உள்ளாக்குனாங்க, எப்படி மருத்துவ சேவை இல்லாம மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்கன்னு இந்த நூல் அழகாக கொண்டு வருது. மேசக்கர் அது ஒரு ஜீனோசைடு. ஏன் மேசக்கர் ஜீனோசைடு ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை பேசுறேன்னா, ஒரு அரசு திட்டமிட்டு ஒரு இனத்தை அழிக்கிறது ஜீனோசைடு மேசக்கர் சொன்னா, ஒரு அரசு தன் அறியாமையில அழிக்கிறதும் அது ஒரு ஜீனோசைடு மேசக்கர் தான். இட் இஸ் வெரி மச் அன்ஸ்ட்ரக்சர்ட் லாஜிக் அப்ளை ஆன விஷயமா அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறமும் என்ன பண்றாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஆக்சிஜன் பற்றாக்குற டேட்டாவை மறைக்கிற விஷயங்களானது, டேட்டாவை கன்சீல் பண்றது, இதெல்லாமே ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு ஃபாசிஸ்ட் ரெஜிமனோட டிப்பிக்கல் வெளிப்பாடு. எவ்வளவு பேர் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் ரிக்வயர்மெண்டால அப்படின்னு சொல்றது இல்லை. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் கவர்மெண்ட்ல. இப்போ நாங்கள் கவர்மெண்ட் சுவிட்ச் ஓவர் எனக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்போ வந்து 220 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தான் இருந்தது. ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அஃபிடேவிட் இன் தி ஹைகோர்ட். ஆனால் ரெக்வயர்மெண்ட் 650 மெட்ரிக் டன். ஸோ நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது, நாங்கள் கமிட்டியில் இருக்கும் போது, அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூப்பிட்டு எப்படி ஆக்சிஜன் மெட்ரிக் டன் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு எப்படி இன்க்ரீஸ் பண்றது. ஏன்னா அடுத்தது வேவ் டூ இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர், விர்லண்ட், மோர் மார்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆன வேவ். அப்போ டெல்டா வேரியன்ட். அப்போ வந்து ஆக்சிஜன் ரிக்வயர்மெண்ட் வந்து விரைவுபடுத்துறதுக்காக வித்தின் 2 weeks நாங்கள் 220 மெட்ரிக் டன் இந்த ஆக்சிஜன் ரிக்வயர்மெண்ட்டை 650 850 மெட்ரிக் டன் இன்க்ரீஸ் பண்றது, கிரிட்டிக்கல் பெட்ஸை இன்க்ரீஸ் பண்றது, பேஷண்ட்ஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்ணி அவங்களோட இறப்பு சதவீதத்தை எப்படி குறைப்பது என்ற அப்ரோச் இருந்தோம். அந்த லாஜிக்கல் அப்ரோச் கூட நமக்கு தெரியாது. ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் மெட்ரிக் டன் ரிக்வயர்மெண்ட் கூட கிடையாது. நீங்க ஸ்டேட் லைக் உத்தரப்பிரதேஷ் இல்ல ஆர் ஈவன் ஸ்டேட் லைக் குஜராத், இந்நாள் வரைக்கும் அவங்களோட கிராமங்களில், அவங்களோட உட்கிராமங்களில் எத்தனை பேர் கோவிட்னால இறந்தார்கள், எத்தனை பேர் சரியான சிகிச்சை இல்லாமல் இறந்தார்கள், எத்தனை பேர் மருத்துவமனைக்கு வராமல் வீட்டில் இறந்தார்கள் என்ற டேட்டா இல்ல. ஒரே டேட்டா தான், அவங்களோட நதிகளில் பிணங்கள் மிதந்தான் டேட்டா. பார்த்தோமா இல்லையா? அது ஜீனோசைட், அது மேசக்கர் தான். யாருன்னா விளிம்பு நிலை மக்கள். அங்க கூட பேரிடர்களும் பாதிக்கப்படுறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறது விளிம்பு நிலை மக்கள் தான். பட்டியல மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள் தான் பாதிப்பாங்க. அதை நிறுத்திட்டாங்களா? வேக்சினேஷன் ஒரு ப்ளாய். வேக்சினேஷன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் நீங்க தனிச்சா ப்ரொக்யூர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து உச்ச நீதிமன்றம் போய் வேக்சினேஷன் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஒரு ஒன்றிய அரசோட லீவரேஜ் தான் அதிகமா இருக்கும், ஒரு மாநில அரசு எப்படி நீங்க தனிச்சா லீவரேஜ் பண்ணுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இன்டர்வென்ஷன் பிற்பாடு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்களே. சங்கி பசங்க என்ன பேசுறாங்க? கோவிட் வேக்சின் நாங்க தான் ப்ரொமோட் பண்ணோம், கோவிட் வேக்சின் நாங்க. நீங்க இறக்கல. ஆஃப்டர் கோர்ட்ஸ் இன்டர்வென்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் தனிப்பட்ட முறையில் வேக்சின் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுலான லீவரேஜ் இருக்காது. ஒரு யூனியன் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாதான் உங்களுக்கு வேக்சின் கம்பெனிஸோட லீவரேஜ் இருக்க முடியும்னு சொல்லி வேக்சினேஷன் ப்ரொக்யூர் பண்ண வச்சோம். வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மக்கள் ஒரு பயம் இருந்தது, அதை ஓவர் கம் பண்ணோம். நாங்கள் வந்து இப்போ நானே 1000 லைட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 55-60 கேம்ப் நானே போய் வேக்சின் போடுவேன் மக்களுக்கு இங்கே. அப்போ வேக்சின் போடும்போது நோயோட வீரியமும் ஹாஸ்பிட்டலைசேஷனும் கம்மியாகுது, சிவியாரிட்டி கம்மியாகுது. இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணச்சோ இல்லையோ, வேக்சினேஷன் டெஃபினட்டா உயிர்ல இருந்தோ வென்டிலேட்டர் தேவைப்படுறது, ஆக்சிஜன் தேவைப்படுறத தடுத்து நிறுத்துச்சு. அப்புறம் வேக்சினேஷன் போட்ட பிற்பாடு தான் 2 டோஸ், அதுக்கு மேல நோ ரோல். நீங்க வந்து கொரோனா வைரஸ் அது உருமாறுது. என்ன உருமாறுதுன்னா, காமா வேரியன்ட்ல இருந்து ஓமைக்ரான் வேரியன்ட் ஆகி இப்போ இன்னும் எண்டமிக்கா சில இரும்பல் சளியோட நீங்க நிறைய பேர் தோழர்கள் சுத்திட்டு இருக்கிறது ஒரு வேரியன்ட் ஆஃப் ஃப்ளூ அண்ட் ஓமைக்ரான் வேரியன்ட் இன்னும் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன புரியுதுன்னா, லாக்டவுன் இல் பிளான் லாக்டவுன், இல் பிளான் அப்ரோச் தாங்கள மாறுதட்டுறது. ஸோ அவ்வளோ உழைச்சுமே மோடி அரசு எப்படி தவிர நன்றி சொன்னாங்க, பாத்திரம் தட்டி நன்றி சொன்னாங்க. நான் ஒரு மருத்துவராக என்னோட நரேட்டிவ் சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் ஒரு அன்டச்சபிளா ட்ரீட் பண்ணாங்க, லிட்டரலி வாஸ் அன்டச்சபிள். அப்போ ஒரு தீண்டாமை எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆயுதம்னு கொரோனாவில் வைத்தியம் பண்ண டாக்டர்ஸ் அப்பதான் வந்திருப்பாங்க.
நம்ம பேசுவோம்ல, நம்ம பேசும்போது தோழர்கள் வந்து களத்துல பேசும்போது தீண்டாமை பத்தி பேசுவோம், அன்டச்சபிலிட்டி பேசுவோம், நம்ம பிற்படுத்த பட்டியல் மக்களோட பாதிப்பை பத்தி பேசுவோம். அப்போ உணர்ந்து மாட்டாங்க, நம்ம ஏதோ தியரி பேசணும்னு நினைச்சுப்பாங்க. அப்பதான் ஒரு தீண்டாமை எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மெக்கானிசம் வந்து 2500 வருஷமாக இந்த மனு தர்மம் கையாண்டுதுன்னு எப்ப தெரிய வரும்னா, கொரோனால வைத்தியம் பண்ண மருத்துவர்களும் செவிலியர்களும் how they were treated. இதுல தோழர் ஆசிரியர் ரெக்ஸ் அவர்கள் ஒரே ஒரு அந்த தாலிக் ஜமாத் டெல்லியில நடந்த ஒரு கான்கிரமேஷனால இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாக இந்த கொரோனா ஏதோ இஸ்லாமிய சமூகம் தான் பரப்புச்சுமா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க பாருங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்டோட ஹெல்ப்போட, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டா அரசாங்க அதிகாரிகள் இயந்திரங்கள் வைத்துக்கொண்டு ஏதோ இது வந்து ஒரு இஸ்லாமிய இன்வென்ஷன் மாதிரியும் இஸ்லாமியர்கள் தான் இது வந்து திட்டமிட்டு பரப்புற மாதிரி ரொம்ப மோசமான முறையில, எந்த அளவு மோசமான பரதா போட்டுட்டு வந்தாலோ இல்ல இஸ்லாமியருக்குள்ளா போட்டு வந்தாலோ ஏதோ அவங்க வழியா தான் கொரோனா பரவுது மாதிரி ஒரு நெரேட்டிவை வந்து பிளான் பண்ணியே இம்ப்ளான் பண்ணாங்க. என்ன தொழுது இதோட ஒரு மோசமான அப்ரோச் எப்படி இருக்க முடியும்? அப்ப யாரு? அப்ப நாங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் ஒரு நாளைக்கு 1500 பேஷண்ட் 2000 பேஷண்ட் பார்த்து வரவங்க, எங்களுக்கு நாங்க எக்ஸ்போஸ் ஆகாத வைரஸா? நாங்க எக்ஸ்போஸ் ஆகாத எத்தனை மருத்துவர்கள் இறந்து போனாங்க தோழர்? எத்தனை செவிலியர்கள் பாதிப்பை இறந்து போனாங்க? அன்னேம்டு சாக்ரிஃபைசஸ், அன்னேம்டு ஹீரோஸ் இறந்து போனாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேராசிரியர்கள், நான் என்னோட மருத்துவ பேராசிரியர்கள் 4 பேரை நான் காப்பாத்தினேன் அந்த பாதிப்பு இருக்கும்போது, சிச்சுவேஷன் இருக்கும்போது. அப்ப இது வந்து ஒரு இஸ்லாமிக் வைரஸ் மாதிரி ஒரு ப்ரோபகண்டா பண்ணாங்க. இதுவும் என்னது? டெய்லர் மேட் டு தேர் அஜெண்டா. அப்ப ஒரு பேரிடர் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, they have factored, they have tailor made, they have engineered the propaganda. காலப்போக்கில் அந்த ப்ராபகண்டாவும் தோல் உரிஞ்சு போச்சு. இதே ஒரு பப்ளிக் செக்டர் வேக்சின் கம்பெனிஸ் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தோம்னா, செங்கல்பட்டு இருக்கு தோழர், டெட் ஆக்கிட்டாங்க. யூனியன் கவர்மெண்ட் நினைச்சிருந்தா அந்த பப்ளிக் செக்டர் வேக்சின், இப்போ பிசிஜி வேக்சின் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக் செக்டர் இனிஷியேட்டிவ் தான். ஹெச்எல்ல வந்து நம்ம வந்து வேக்சின், செங்கல்பட்டுல ஒரு வேக்சின் ஃபேக்டரி இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் எந்த வகையான ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணல பப்ளிக் செக்டர் வேக்சின் கம்பெனிஸ். ஏன்? நீங்க பப்ளிக் செக்டர் வேக்சின் கம்பெனிஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட டாக்ஸ் பேஸ் மணியில வந்து 1/3 இல்ல 1/5 இல்ல 100th 1 காஸ்ட்ல மக்களுக்கு வேக்சின் பொக்கே பண்ண கொடுத்துருக்க முடியும். நம்ம கிட்ட அந்த எல்லா வகையான லாஜிஸ்டிக்கும் அந்த வகையான இன்டர்வென்ஷன் இருந்தது. அதனால்தான் யூனியன் கவர்மெண்ட் வந்து எப்பொழுதுமே R&Dக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பண்றது கிடையாது, ரிசர்ச்க்கு சரியான டெவலப்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்றது கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு பேரிடர் வரும்போது எல்லாமே எமர்ஜென்சி டைம் பவுண்ட் இன்டர்வென்ஷன். இப்ப நமக்கு SBI எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல சீரம் இன்ஸ்டிடியூட் எப்படி வந்து பாஜகவுக்கு ஃபண்ட் பண்ணிருக்க மெக்கானிசம் இப்ப நம்ம கொண்டு வருமா இல்லையா? அப்ப சீரம் இன்ஸ்டிடியூட்டோட வேக்சின் வந்து ப்ரிடாமினன்ட்டா 60 to 70% கவரேஜ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்ப இதே ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட்டே வேக்சினேஷன் வந்து உற்பத்தி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்திருந்தா, நாட் ஒன்லி வித் ஃபார் இந்தியா, நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கும் நம்ம அதை வேக்சின்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கலாம். வேக்சின் R&D செல்ஃப் சஃபிஷியன்ட் மெக்கானிசம் கொண்டு வரலாம். PM கேர்ல இருந்து எவ்வளவு % ஆஃப் மணி பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் வேக்சின் நடந்திருக்குன்னு தெரியாது. அப்ப R&D பத்தியான அப்ரோச் இல்ல, உங்களுக்கு ஹெல்த் பத்தியான அப்ரோச் இல்ல. அதுல வந்து நீங்க வேக்சின் மேல உங்க ஸ்டிக்கர் ஓட்ட தான் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஒரு தனியார் மொபைல் போன் கம்பெனிக்கு ஆட்ல ஒரு பிரதமர் வராருன்னா, இது வரைக்கும் இந்தியா வர நடந்ததே இல்லை தோழர். ஒரு தனியார் போன் கம்பெனிக்கு ஆட்ல வராரு, there is nothing India ன்னுட்டாங்க. ஒரு தனியார் போன் கம்பெனி ஆட், ஒரு தனியார் முதலாளியை வந்து தனிப்பட்ட முறையில போய் பிசினஸ் பேசுறாரு, அவ்வளவு எடுக்கிறாரு, அவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. அவருக்கு கொரோனா பீரியடர் வந்தா என்ன, மக்கள் இறந்தா என்ன, மக்கள் பாதிப்பானா என்ன, பட் ஆனா இதுல வந்து அவங்க இதுல எப்படி நம்ம அஜெண்டாவை ஒரு பேரிடர் காலத்துல அஜெண்டாவை செட் பண்ணலாம், நம்ம ப்ராபகண்டாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அதுல எப்படி நம்ம வந்து ஊழல் பண்ணலாம் என்ற நெரேட்டிவை வந்து இந்த நூல் அழகா கொண்டு வருது. ஸோ அதாவது தோழர் சொன்னாரு, இட்ஸ் ரீகலெக்டிங் அ மெமரி. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் ஷார்ட் டர்ம் மெமரி, ரைட்? பாதிப்பை தாண்டி மீண்டும் அடுத்தது போயிட்டே இருப்போம். ஆனா கொஞ்சம் ஃபிளாஷ்பேக், பெரிய வருஷத்துலாம் போக சொல்லுவாங்களே, உங்களை இப்போ 2024 இருக்கும், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பின்னாடி போய் பாருங்க.
ஒரு ஒரு கவர்மெண்டாக ஒரு கவர்மெண்டால ஒரு கவர்மெண்டோட யூனியன் கவர்மெண்ட்னால ஒரு ஒரு என்ன வகையான இன்டர்சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா பீரியட்ல, இந்த பேண்டமிக் கண்ட்ரோல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சொல்லலாம் பல நாடுகள், வளர்ந்த நாடுகள், வளர்கிற நாடுகள் எல்லாமே வந்து கொரோனால வந்து சொன்னாங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான கேப்பபிலிட்டிஸ் இருந்தும் நீங்க இந்நாள் வரைக்கும் இறப்பு சதவீதத்தை வெளிக்கொண்டு வரல. ட்ரக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. வேக்சின் ப்ரொக்யூர்மெண்ட்ல உங்களோட டிரான்ஸ்பரன்சி இல்லை. உங்க பிஎம் கேர்ஸ்ல உங்களோட டிரான்ஸ்பரன்சி இல்லை. இறந்த லட்சக்கணக்கான பேருக்கு எந்த வகையான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கேரண்டியும் உங்ககிட்ட இல்லை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.